வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி ஒரு எலமெண்ட்டு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து ஒய்இசட் பிளேனை ஆஃப்செட் பண்ணி ஒரு பிளேன் வச்சுருக்கேன். இந்த பிளேன்லேருந்து இந்த பிளேனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பாயிண்ட் வச்சுருக்கேன். ஓகே, அதனால் இந்த பிளேனை நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. அதனால இதையும் சேர்ந்து தான் டெலீட் ஆகும். ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்டை நான் வைக்கணும். ஆனால் நாளைக்கு வந்து, அதாவது ஃப்யூச்சரில் வந்து இந்த பிளேனை டெலீட் பண்ணணும். ஆனாலும் இந்த பாயிண்ட் இங்கேயே ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா கிரியேட் டேட்டம்னு சொல்லி டூல்ஸுன்ற கமாண்ட் பாரில் இருக்கும். ஓகே, அதை பிக் பண்ணிவிட்டு அதே பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். இந்த பிளேனை டிபெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஐசோலேட்டடாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிளேனை நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னாலும் இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கும். ஓகே, இதை வந்து எல்லா வயர் ஃப்ரேம் எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பிளேன் வச்சுருக்கேன். இன்னொரு பிளேன் இங்கேருந்து இதுக்கு டிபெண்ட்டாக வச்சேன் அப்படின்னா நான் இந்த பிளேனை டெலீட் பண்ணாலும் செகண்டாக இப்போ வைக்க போகிற பிளேன் வந்து டெலீட் ஆகும். வேறஸ் இந்த கிரியேட் டேட்டம்னு கொடுத்துட்டு இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போது இங்கே இதை டெலீட் பண்ணாலும் இதுவும் ஐடலாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் ஐசோலேட்டடாக ஒரு வயர் ஃப்ரேம் எலமெண்ட்ஸ் எது வைக்கிறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.